சின்ன பிள்ளையில இருந்து பார்க்கிறான். நம்ம வாப்பா ஸ்கூல் விஷயம்னா கேட்கிறாரு, காலேஜ் விஷயம்னா கேட்கிறாரு, இப்படி உலக விஷயம் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் பத்தி கேள்வி கேட்கிறாரு, ஸ்கூல்ல வந்து விசாரிக்கிறாரு. நாம தொழுதோமாங்கிறது அக்கறை செலுத்தல. நமக்கு இறையச்சத்தை பத்தி இதுவரை வாய் திறந்து பேசுறது இல்ல, கொள்கையை பத்தி சொல்லி கொடுத்தது இல்ல, இணை வைப்புனா என்னங்கறத தெளிவுபடுத்துறது இல்ல. இது அவன் மனசுல சின்ன பிள்ளையில இருந்து பதிஞ்சு உலகம் தான் முக்கியம்னு நம்ம அப்பாவே நமக்கு தெளிவுபடுத்துற செயல்பாடின் மூலமாக தெளிவுபடுத்துறாரு. மறுமையெல்லாம் இரண்டாம் பட்சம் தான், அதுதானே உணர்வான். சின்ன பிள்ளையில இருந்து எதை பார்த்து வளர்றாங்களோ அதை பிரதிபலிக்கின்ற கண்ணாடி பிம்பங்கள் தான் நம்முடைய பிள்ளைகள். அந்த கண்ணாடி பிம்பங்கள் நம்மை பார்க்கிறது, சிறிய பிராயத்திலிருந்து நம்முடைய செயல்பாடுகளை அலசுகிறது, கண்காணிக்கிறது. நம்ம பேசுற பேச்சு மட்டும் கேட்கல, காதுல வாங்கிக்கல. நம்ம என்ன செய்யறோம், எப்படி பார்க்கிறோம், அவன் எப்படி நடந்துக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இறைவன் முக்கியத்துவப்படுத்துகின்ற ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யணும்.